السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், முஹர்ரம் மாதத்தின் பிறை 10வது நாள் ஆஷூரா தினத்தில் நாம் இந்த 5 துஆக்களையும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளான அந்த ஆஷூரா தினத்தில் இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக எல்லா விதமான நலவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் மிகச்சிறந்த ஒரு நாள். ஏராளமான சிறப்புகள் இந்த நாளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நமது நாட்டை பொறுத்தவரையில் நாளை மறுதினம் இந்த ஆஷூராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் இதற்கு முன்னைய நாளான பிறை 9லும் நான் நோன்பு நோற்றிருப்பேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஆஷூராவுடைய தினம். இந்த தினத்திலே நபிமார்கள் அதிகமாக துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனை வெற்றி கொண்ட அந்த நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். முடியுமானவர்கள் அந்த ஆஷூராவுடைய நோன்பை நோற்று நாம் அதிகமாக இந்த துஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம். நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். அதில் நாம் கேட்க வேண்டிய முதலாவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அற்புதமான ஒரு துஆ. உங்களுடைய தேவைகள் இருக்கலாம், நிறைவேற வேண்டிய தேவைகள் இருக்கலாம். நல்ல எண்ணத்துடன், இஹ்லாசுடன், யகீனுடன் இந்த துஆவை ஓதி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். மாலை நேரத்தை அடைவதற்குள் அவர்களுடைய சகல விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அதிகமானோர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த துஆவை ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ தான் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ, இதனை ஓதுவோம். அதன் பின்னால் இஸ்திக்ஃபார்களில் மிக சிறந்த இஸ்திக்ஃபார் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். இந்த இஸ்திக்ஃபாரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, எவர் இதை மாலையில் உறுதியான நம்பிக்கையுடன்
ஓதி அன்றைய இரவில் மரணித்தால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். எவர் ஒருவர் காலையில் இதனை ஓதி அவர் மாலையில் மரணித்து விட்டால் அவரும் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடிய மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார்களை கேட்கின்றோமோ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதனுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார். அதே போன்று மூன்றாவது துஆதான் اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. மீண்டும் ஒரு முறை ஓதுகின்றேன். اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها وأنت وليها ومولاها என்று வரக்கூடிய துஆ. இறைவா, எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதனை தூய்மைப்படுத்துவாயாக. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீயே அதன் உரிமையாளன், அதன் காவலன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த துஆ. இதனை ஓதுவோம். அதே போன்று நான்காவது துஆ ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். என் இறைவா, நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக. நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய வசனம். இதனை அதிகமாக ஓதுவோம். அதே போன்று ஐந்தாவது துஆ சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. இறைவா, எங்கள் அதிபதியே, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். இறைவா, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த துஆ. அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்ட துஆ. இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடக்கூடிய துஆக்கள். அதே போன்று இந்த துஆக்களை நாம் ஓதுவதன் மூலமாக, நம்பிக்கையோடு யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய காரியங்களை சீராக்குவான். எல்லா விடயத்திலும் நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.